மெனோபாஸ் காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கட்டாயம் தவிர்க்க வேண்டிய ஒரு சுவை என்ன, அதை ஏன் தவிர்க்கணும், அதனால என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்படும், அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஒரு நடுத்தர வயது பெண்கள் இன்னைக்கெல்லாம் கிட்டத்தட்ட 40 வயது கடந்தாலே அந்த மெனப்பாஸ் நிலைக்கு தள்ளப்பட்டுறோம். ப்ரீ மெனப்பாசல் பீரியட் அப்படின்னே நம்ம சொல்லிடலாம். அப்போது அந்த 40 வயதுக்கு மேலே பெண்கள் கட்டாயம் இந்த சுவையை தவிர்க்கணும். 40 வயதுக்கு மேலே ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் உங்களுடைய ரத்தத்தில் குறைய ஆரம்பிக்கும். அந்த காலகட்டத்தில் ஒருவேளை நீங்கள் உப்பு சுவையை அதிகமாக சேர்க்க நேரிட்டால், உங்கள் உணவில் அதிகமாக சேர்த்துக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுடைய ரத்த அழுத்தம் அதிகமாகும். உங்கள் உடலில் நீர் அதிகமாக கோர்க்க ஆரம்பிக்கும். இதை எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் அக்குமுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இல்லாமல் போகும். ஒரு பக்கம் ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் தான் பெண்களுக்கு ஒரு காப்பு மாதிரி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ஒரு சேவியர் மாதிரி உங்களை பாதுகாத்து வச்சுக்கிறது. உங்களுடைய ரத்தத்தில் அந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் குறையும் பொழுது உங்களுக்கு இருதயம் சார்ந்த பிரச்சனை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பெண்களுக்கு எப்பயுமே அந்த மெனப்பாஸ் காலகட்டம் வரைக்கும் அவ்வளவு சீக்கிரம் கார்டியாக் இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்போ நமக்கு ஈஸ்ட்ரோஜன் குறையும் பொழுது இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும் பொழுது நம்ம உப்பு சுவையும் அதிகமாக எடுத்துக்கிட்டோம், உடற்பருமனும் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா சான்சஸ் ஆஃப் கார்டியாக் இன்வால்வ்மெண்ட், நம்மளுடைய இருதயம் சார்ந்த பிரச்சனையை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உப்புச்சுவையை அதிகமாக எடுக்கும் பொழுது நேரிடும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம உடலினுடைய பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி அந்த எலக்ட்ரோலைட் பேலன்ஸ், உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த உப்பு விகிதத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக சிறுநீரகம் அதிகமாக உழைக்க ஆரம்பிக்கும். அப்போ சிறுநீரகத்தினுடைய வேலை படிப்படியாக குறைந்து செயலிழக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. எப்போன்னா நம்ம நிறைய உப்புச்சுவையை சேர்த்து எடுக்கும் பொழுது. நிறைய பதப்படுத்தப்பட்ட இறைச்சி, வற்றல் வகை, ஊறுகாய் வகைகள், அதே மாதிரி நீங்க பேக்டு ஐட்டம்ஸ் இன்னைக்கு நிறைய சாப்பிடுங்க. இதுல எல்லாம் ரொம்ப சால்ட் அதிகமாக ஆட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய தண்ணி குடிக்கணும். அந்த உப்பை குறைக்கிறதுக்கு நிறைய பொட்டாசியம் சத்து நிறைந்த உணவுகளை அதிகமாக சேர்க்கணும். வாழைத்தண்டு, வாழைப்பழம், கீரைகள், பீன்ஸ் வகைகள், கொட்டை வகைகள் இதெல்லாம் அதிகமா சேர்க்கணும். கண்டிப்பா 40 வயது கடந்த பெண்கள் அந்த உப்பை வெளியேற்றுறதுக்காக சிறு சிறு உடற்பயிற்சிகள், வியர்வை வர மாதிரி கண்டிப்பாக செய்ய வேண்டும்.